உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் உடம்பை நல்லா வச்சுக்கணும். நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தா இன்னொருத்தருக்கு தானத்துக்கு ஏன் போகணும்? புரியுது உங்களுக்கு? இது ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து மறுநாளுக்குள்ளே 2 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறான். 2 லிட்டர் தண்ணி குடித்து ஃப்ளஷோ கிட்னி த்ரூ மவுத்துங்கிறானுங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணால் உங்களுக்கு கிட்னி பிரச்சனையே வராதுல்ல. அப்புறம் எதுக்கு தானத்துக்கு நீங்கள் வராங்க? நீங்கள் கண் இருக்குது, கண்ணில் வந்து கம்ப்யூட்டர் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துருக்குறீங்க. அப்போ வேறு படியாமல் ஒரு 8 வயசு 10 வயசு மாதிரி சோடா பிடி கண்ணாடி போட்டுக்குது. கண்ணில் வந்து ஒரு நீரோட்டம் இருக்குது. கண் ஏன் சிமெண்ட்டும் தெரியுமா? அது இந்த ஷட்டை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள அந்த வாட்டர் சர்ஃபேஸை இப்படி பண்ணுறக்காக நீங்கள் இப்படியே பார்த்துட்டு ட்ரை ஆகி போகுது. இதுக்காகத்தான் வந்து விஸ்வேஸ்வரய்யா வந்து கண்ணம்பாடி டேம் கட்டின அவர் சொல்கிறாரு, கண்ணை வந்து நீ பாதுகாக்கணும்னா ஒரு சிம்பிள் விஷயம், கான்ஸ்டண்ட்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறேன்னா, அதாவது கண்ணை மூடி இடம் வலம் இப்படி வந்து 20 தடவை பண்ணுங்க. அப்புறம் அப் அண்ட் டவுன் பாருங்க, கண்ணை மூடிக்கணும், அப் அண்ட் டவுன் 40 பண்ணிவிட்டு இப்படி இப்படி 20 ரோலு, அப்புறம் ஆப்போசிட் ரோல் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் கிளம்பிட்டிங்கன்னா பழையபடி 10 மணி நேரம் படிக்கலாங்கிறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறீங்க நீங்கள்? அது மாதிரி உடம்பு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த தானம் தண்ட பிரச்சனையே வராது.